இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பிப்ரவரி மாத கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாதத்தில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நேற்றைய தினத்தில் எங்கள் அணிந்தபடி ஜாஷுவா அவர்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தார்கள், ஜெபித்தார்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தை தலைப்பாக நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதானவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்ல அருமையான வாக்குத்தத்தம். உடைய இந்த வாக்குத்தத்தமானது நான் வாசிக்கும் பொழுது, இந்த விடுதலை முகாம் இது கட்டுகளோடு வேதனையோடு இருக்கிற மக்களுக்குரிய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக விடுதலையை கொண்டு வருகிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த தலைப்பின்களாக பார்க்கும் பொழுது இதில் இந்த கட்டு அல்லது விடுதலை என்று சொல்லப்படுவதில்லை, ஆனால் திறப்புகளை அடைத்து பழுதானை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல இந்த தாவீதின் கூடாரத்தை விழுந்து போவது என்று சொன்னால் எப்படி விழுந்து போகிறது? பல காரணங்கள் அது உண்டு. ஆனால் அந்த காரணத்துக்கு மேலாக எப்படி நாளைய கர்த்தர் வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், முன்பு இருந்தது போல பூர்வ நாட்கள் இருந்தது போல நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார். அருமையான வாக்குத்தத்தம். கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை, விழுவதற்காக மனிதனை பிசாசானவன் பல கட்டுகளிலே கொண்டு வந்து வைத்து விடுகிறான். ஒரு முக்கியமான ஒரு வழக்கு பல ஆண்டு முன்பாக 2005-09 ஒரு வழக்கு நடந்தது. அது 9 கொலைகளை செய்த ஒரு மனிதன். அது பரபரப்பை உண்டாக்கின ஒரு நிறைய கொலைகள், ஆனால் 9 கொலைகள் பதிவு செய்யப்பட்டு வழக்கு அவன் மேலே தொடரப்பட்டது. அதில் கடைசியாக செங்கல்பட்டு செஷன்ஸ் நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது. அதனுடைய சாராம்சத்தை அதை நடத்தின பொழுது கூட இருந்து சில ஆலோசனை சொல்லும்படியாக அதற்கு தருணம் கொடுத்தார். அது ஆனந்த் பார்க்கும்பொழுது அவன் கொடூரமாக அநேக கொலைகளை அவன் செய்திருந்தான். விசேஷமாக ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது, அது ஒரு கருப்பு நாள், அது இரவு நேரம். அந்த இரவு வந்துவிட்டாலே அந்த மனிதர் வாழ்க்கை வித்தியாசமாக மாறிவிடும். ஒரு மனிதனை போல இருக்க மாட்டான், மிருகமாக மாறிவிடுவான். அந்த தருகிறவளை எதையாவது தீங்கு செய்வான், காயப்படுத்துவான், அல்லது தீயை கொண்டு அவளை காயங்களை உண்டு பண்ணி விடுவான். மிக கொடூரமாக நடப்பான். அவனுக்கு என்ன செய்வென்று அவனுக்கே தெரியாது. ஆகவே அந்த நாளில் அவனை நெருங்கி அருகாமல் யாரும் போகவே மாட்டார்கள், ஒளிந்து கொள்வார்கள். அது ஒரு ஆளுகை, அவனுக்குள்ளாக இருந்த அந்த ஆவி அப்படி அவனை அலக்கழித்து கொண்டிருக்கும், அவனுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கும். அவன் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தான். மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்துக்கும் மனு செய்திருந்தான், அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு கருணை மனு ஜனாதிபதி அதுவும் நிராகரிக்கப்பட்டது. கடைசியாக அதை நிறைவேற்றக்கூடிய காலம் வந்துவிட்டது. பல சூழ்நிலை நிமித்தமாக அதை சென்னை சிறையில், மத்திய சிறையில் வைக்காது சேலம் சிறைக்கு அதை அனுப்பி நிறைவேற்றுவதற்கு பல காரணங்கள் தடைப்பட்டு கடைசியாக இந்த நாள் வந்தது. அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அதான் டிஐஜி அதை நிறைவேற்றியதாக இருந்தது. அதோடைய மற்ற காரியங்கள் நம்ம சொல்ல விரும்பலை. அவன் எப்படி தான் நினைத்தான் தன் ஒத்தி போடப்பட்டு விடும் சொல்லி, ஆனால் குறிப்பிட்ட நாளில் எந்த உத்தரவில்லை, நிறைவேற்றிய நேரம் வந்து விட்டது. அப்பொழுது அவனை 3 மணி 4 மணி அதை அவன் கொண்டு சென்ற போது அவன் சொன்னான், பொதுவாக அந்த தூக்கில் விடும்பாக அவன் எல்லோரும் தெரியும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு முறை என்னென்னா கைகளையும் கால்களையும் கட்டிடுவாங்க, கட்டிட்டு தான் அதை நிறைவேற்றணும். அப்போ அவன் சொன்னான், சிரித்து கொண்டே சொன்னான், என் கையை காலம் கட்ட வேண்டாம் சார், நான் இங்கே தப்பித்து போட போகிறேன், நீங்கள் ஒன்று கை ஒன்று சும விட்டுருங்க, நான் தயாராகிட்டேன்.
நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் இந்த இந்த தூக்கு தண்டனைக்கு நான் சரிதான், சரியான தண்டனை தான், அதை உணர்ந்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் கொண்டு வந்து தூக்கு மேடை, அங்கே ஒரு சுருக்கு கயிறு அது போட்டு அதை நிறுத்தி இந்த பள்ளத்துக்குள்ளாக விழுந்து விட வேண்டியது. ஆனால் அப்போ அந்த டிஐஜி என்ன சொன்னார், இல்லை கட்டாயம் சட்டப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக அவனுடைய கைகளை கட்டினார்கள். அது பெல்ட் போல போடப்படும். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு தெரியாது. அதனால் அது ஒழுங்கு, அந்த விதிமுறைகள் படியாக கைகள் கட்டப்பட்டது. கால்களையும் உடனடியாக வந்து கட்டிவிட்டு அதன் பின்னு தான் தூக்கு இடப்படுகிற நிலை. அந்த கை கால் கட்டப்படுவது என்று சொன்னால் விழுவதற்கு முன்பாக கட்டப்படுகிற ஒரு நிலை. இப்போ இந்த இடத்துல விழுந்து போன தாவீதின் கூடாரம், அது எதனால் விழுந்தது, எப்படி விழுந்தது? தாவீதின் கூடாரம் என்று சொன்னால் என்ன? அந்த கூடாரத்தின் மூலமாக நாம் என்ன ஆசீர்வாதம் பெறுகிறது? தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு அல்லவா? தாவீதினுடைய கூடாரம் என்பது பொதுவாக தேவனுடைய ஆலயத்தை குறிக்கக்கூடியது. ஒரு பெட்டி உண்டு பண்ணி ஒரு தோட்டத்தை, தன் வீடுகளை கட்டி அவன் ஒரு இடத்துல கொண்டு வந்து கூடாரம் போட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை கொண்டு வந்து அதை நிறுத்தினான் என்று சொல்லி 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் நான் சில காரியம் பார்க்க போகிறோம். அந்த கூடாரத்தை போட்டு தேவனுடைய உடன்படி, அப்போ என்ன தேவனுடைய கூடாரம், தாவீதுடைய கூடாரம் என்பது தேவனுடைய கூடாரம். அது ஒரு ஊழியம், அது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த கூடாரமானது விழுந்து போகின்றது. இந்த தாவீதின் கூடாரத்தை விழுந்து போன தாவீதின் கூடாரம், அது விழுந்து வாழ்க்கை அல்லது ஊழியம் அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம். இவன் கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் என்னென்ன, இன்னைக்கு அந்த கூடாரத்தை பூர்வ நாட்கள் இருந்தது போல் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் சகோதர சகோதரியை ஸ்தாபிக்க போகிறேன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? இதை செய்கிற கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். விடுதலை முகாம், ஆனால் அந்த விழுதும்பாக கட்டப்படுகிற ஒரு நிலை. எதனால் கட்டப்படுகிறான்? பல இடங்களிலும் பல முறை நாம் இங்கே தியானித்திருக்கிறோம். மனிதன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுகிறான். பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை கட்டி விடுகிறது. கட்டிவிடுன்னு சொன்னால் சுதந்திரமாக நடக்க முடியாது, உலவ முடியாது, கால்கள் கட்டப்படுவது, கைகள் கட்டப்படுவது, எதையும் சுயாதீனமாக சுதந்திரமாக செய்ய முடியாதபடிக்கு சத்துரு என்ன செய்கிறான்? கட்டி விடுகிறான். ஆகாமிய கயிறுகள், பாவ கயிறுகள், துன்மார்க்க கயிறுகள் என்று சொல்லி மரணத்தின் கட்டுகள், உபாதை கட்டுகள் சொல்லி பல கட்டுகளை குறித்து நாம் பல நாட்களை சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு கூட எதனால் அந்த கட்டு, எதனால் அந்த கூடாரம் விழுந்து போகிற? எந்த கூடாரம்? தாவீதின் கூடாரம். அந்த தாவீதின் கூடாரமானது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. அந்த கூடாரத்துக்குள்ள தான் உடன்படிக்கை கொண்டு வந்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை அதை அறிந்திருக்கிறபடி கொண்டு வருகையில் கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டில் அதை கொண்டு போய் வைக்கிட்ட சொல்லிடுது, எல்லாம் தெரியும். வர வழியில் அந்த சுமந்து கொண்டு வந்த மாடுகள் மிரண்டபடினால ஊசா அதை துணிகரமாக தொட்ட பொழுது அந்த துணிவு நிமித்தமாக கர்த்தர் அடித்தார்னு சொல்லியிருக்கிறது. துணிவு நிமித்தமாக, அது நல்ல காரியம்தான், விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் லேவி ஆசாரியை தவிர வேறு யாரும் உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. அது பெட்டி விழுகிறது என்று சொல்லி மாம்சத்தில் ஒருவேளை அவன் செய்த முயற்சி துணிவு நிமித்தமாக என்று சொல்லியிருக்கிறது. தன்னை பெட்டியை எப்படி காத்துணும் அவருக்கு தெரியும். துணிகரமாக தேவனுடைய ஊழியங்களிலே ஆலயத்தில் துணிகரமாக மாம்சப்படியாக இதையும் செய்யக்கூடாது. ஒரு நீதி இருக்கிறது அல்லவா? உடன்படிக்கை பெட்டியை யார் தான் சுமக்கணும், யார் தான் தொடணும்? யாரும் தொட்ட முடியாது. அது பரிசுத்த பிரசன்னம் இருக்கிற பெட்டியாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் அங்கே 2 கற்பலைகள், 10 கட்டளைகள், ஆரோனுடைய துளித்த கோல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. உடன்படிக்கை, அதுதான் கூடாரம். அந்த கூடாரம் தாவீது உண்டாக்கின ஒரு கூடாரம்.
அந்த கூடாரத்துக்குள்ளாக தான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதன் பின்பு நம்ம எல்லாரும் தெரிந்தபடி சாலமோன் அதை எழும்பி கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வாஞ்சி இருந்தது. ஆனாலும் அதை நீ கட்ட மாட்டாய், இவன் கர்ப்ப பிறப்பை கட்டுவாய் என்று சொன்ன பொழுது சாலமோன் தான் எழும்பி அந்த ஆலயத்தை கட்டினான். அதுதான் உடன்படிக்கை ஸ்தலமாக கர்த்தருடைய ஆலயமாக எருசலேம். எருசலேம் என்பது தேவனுடைய அப்பத்தின் வீடு அல்லது தேவனுடைய உடன்படிக்கை ஸ்தலம். அதுதான் அந்த உடன்படிக்கை தங்கி இருக்கிற இடம். நான் கடைசி விசேஷமாக வெளிப்படையான விசேஷம் வாசிக்கிறோம். தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஒரு புதிய நகரம் வரத்தை இறங்கி வர கண்டேன். அது எங்கே இறங்கியதுன்னு சொன்னால், இப்பொழுது இருக்கிற அந்த எருசலேம், பழைய எருசலேம் எல்லாம் முடிந்து போகும், அந்த இடத்துல தான் வந்து அங்கே போகிறது. எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். சியோன் என்பது அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். ஆனால் அவருடைய உடன்படிக்கை பற்றி கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற இடம் பேர் தான் எருசலேம். அது மிக முக்கியமான ஒரு இடம். இன்றைக்கு கூட உலகத்துடைய எல்லா நாடுகளுடைய கண்களும் எருசலேமை தான் நோக்கி இருக்கும். இந்த எருசலேமில் தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உலக சரித்திரத்தை எல்லாம் மாற்றக்கூடியதாக, தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தருடைய இரண்டாம் வருகை இந்த எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த பர்வதம் இருக்கு இல்லையா, அந்த சியோன் பர்வதம், ஒலிவ மலை, அந்த இடத்துல தான் அவருடைய கால்கள் வந்து தங்கப் போகிறது. கலிலேய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? முன்பாக எப்படி அவர் எழுந்தருளி போனாரோ அதே விதமாக என்ன செய்ய வர்றாரு? அவர் திரும்ப வருவார். எங்கே வருவார்? அதுதான் அவருடைய பாதங்கள் எங்கே இருந்து எழுந்திட்டு போனால் அதே இடத்துல ஒலிவமர பாதங்கள் வந்து தங்கும். அதுதான் சகரியா 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த ஒலிமலை என்ன செய்யுமா? நம்முடைய வருகைக்காக அது வடபாதி தென்பாதி என்று பிரிந்து போகும்படியாக ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகி இருக்கும். அது உண்டாகி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது தேசம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆகவே எல்லாம் தயாராக அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு தயாராக உலகமே காரியங்கள் எல்லாம் தயாராகி கொண்டு, அப்போ நீங்களும் நானும் தயாராக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகத்துக்கு ஒரு விழுதுபான நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஊழியமானது, ஒரு குடும்பமானது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக வாழ்க்கை ஒருவேளை விழுந்து போனதாக இருக்கும்னு சொன்னால், இன்றைக்கு என்ன வாக்குத்தத்தோ அது மறுபடியும் பூர்வ நாட்கள் இருந்தது போல பூர்வ நாட்கள் என்பது பூர்வ நாட்களை பாதைகளை விசாரித்து பாருங்கள். இப்பொழுது இருக்கிற நிலையில் விழுந்து போன நிலையில் இருந்தால் உங்களை அவர் ஸ்திரப்படுத்தி மறுபடியும் உங்களை ஸ்தாபிக்கப் போகிறார். இது நான் சொல்ல, இது செய்யப்போகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தான் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக அதை சற்று நேரம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கணும். அந்த ஒத்தாசி வருக பருவ நேராக கண்கள் இருக்கிற பொழுது 121ஆம் சங்கீதம் வாசிக்கிறபடி, எங்கேருந்து வானத்தையும் பூமி படைத்தவருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தளர விட்டார், எனக்கு ஆக்கிரோ வரங்கார். அந்த ஒத்தாசி ஒரு பருவதங்கள் நேராக கண்களை எடுக்க போகிறோம். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கிறார். எப்படி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்க போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்கி இருக்கிறது போல 121ஆம் சங்கீதத்தில், எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் கர்த்தாவே எங்களுடைய கண்கள் உமையை நோக்கி பாருங்கள். சில பேர் சொல்கிறாங்க, ஜெபிக்கிறீங்க ஆனால் விடுதலை வரல, ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்குது, சுகமாக இருக்குது, மறுபடியும் வந்துடுது. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், அந்த ஒத்தாசை வரும் வரைக்கும் கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதுன்னு சொல்லி 123ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான கரத்தை நோக்கி இருக்க போல, வேலைக்காரருடைய கண்கள் தங்களுடைய எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல. என்ன செய்யணும்? எங்கள் தேவனை கர்த்தர் எங்களை இரக்கம் செய்யும் வரைக்கும். அருமையான சகோதரி சகோதரியை, மாதந்தோறும் வர்றீங்க அல்லது பல நேரங்களில் ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறீங்க, விடுதலை வரணும். ஆனால் ஏன் அந்த பூர்ண விடுதலை வரல? இரக்கம் செய்யும் வரைக்கும், சரீரம் மாறுகிற வரைக்கும், கட்டுகள் அறுக்கப்படுகிற வரைக்கும். இங்கே வந்துட்டு போயிட்டா விடுதலை,
அது உண்மைதான். இங்கே கட்டுகள் அவிழ்க்கும்படியாக கர்த்தரால் தூடுப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஆசைப்பாடுபடியாக நம்மத்திலே வரும்பொழுது எல்லா கட்டுகளும் அறுத்து போட்டுருவார். பலத்தினால பராக்கத்தினால என் ஆவியினால் ஆகும். ஆனால் இப்போ நம்ம கண்கள் என்ன செய்யணும் சொன்னால், அவருக்கு நமக்கு இறக்கம் செய்ய வரைக்கும். சில பேர் இப்போ கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, 10 நிமிஷம் ஜோம் பண்ணுங்க, கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். அடிக்கடி அப்படி பார்த்து கேட்குறேன். 10 நிமிஷம் ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லை 1 மணி நேரம் ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லை 1 மணி நேரம் ஒரு நாள் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? அப்போ என்னென்னா, தற்காலிகமான கொஞ்சம் விடுதலாம் தான் போகிறோம், ஜோம் பண்ணிடுங்க. சரி, ஜபிக்கத்தான் எங்கள் கர்த்தர் அழைச்சிருக்காரு. ஜபிப்பது என்னோடய கடமை, ஜபிக்காமல் போதில்லை. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும், இறக்கம் செய்ய வரைக்கும் கண்கள் அவரே நோக்கி பார்த்துருந்தா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. வேலைக்காரடைய கண்கள் எஜமான கர்த்தருக்கு பால. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே. நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். நாங்களோ எங்கள் தேவனின் கரம் நோக்குவோம். வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே. கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை ரசமாக்கினீர். அன்று கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை ரசமாக்கினீர். தேவையை சந்தித்தீரே, எங்கள் தேவன் பெரியவரே. தேவையை சந்தித்தீரே, எங்கள் தேவன் பெரியவரே. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே. சிறைச்சாலையில் பேதுருக்காய் தேவதூதன் அங்கே சென்றாராம். சிறைச்சாலையில் பேதுருக்காய் தேவதூதன் அங்கே சென்றாராம். விடுதலை கொடுத்தீரே, எங்கள் தேவன் பெரியவரே. விடுதலை கொடுத்தீரே, எங்கள் தேவன் பெரியவரே. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே. எசேக்கியா வாழ்வினிலே நாட்களை கூட்டினீரே. எசேக்கியா வாழ்வினிலே நாட்களை கூட்டினீரே. கிருபையாய் இறங்கினீரே, எங்கள் தேவன் பெரியவரே. கிருபையாய் இறங்கினீரே, எங்கள் தேவன் பெரியவரே. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே.
வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே. இப்பொழுது நமக்கு ஒத்தாசி ஒரு பருவம் நேராக நான் கண்களை ஏறெடுப்போம் என்று சொன்னால் என் கண்கள் பூத்து போனது, நான் சோர்ந்து போகவே, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. இந்த உலகத்தின் மக்களுடைய ஜெபங்கள் துரிதமாய் கேட்கப்படுகிறது, எனக்கோ பதில் இல்லை, என் விசுவாசம் அற்றுப்போகிறது என்று சொல்லி கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஒரு நம்பிக்கை வீண் போகாது சகோதரியே, அதற்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை கர்த்தரில் வைத்திரு விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த இருளிட்டு வெளிச்சத்துக்கு வரும்படியாக அவர் அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையை போதும் என்று சொல்லி முடித்துக்கொள்ள நான் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயமானது, நான் தப்பி பிழைத்தாலும் என்னுடைய ஜீரண குழாய்களில் அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிவிட்டது என்று சொல்லி இன்றைக்கு கலக்கத்தோடு வந்திருக்கிற அந்த மகளுடைய வேதனை மாற்றி அந்த புண்களை குணமாக்குவதோடு இந்த தவறான முடிவுக்கு நேராக உந்தி தள்ளுகிற அந்த அசுத்த ஆவிடி கிரிகளை மாற்றி நீ கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்பதற்கு இந்த மகளுக்கு அருள் செய்யும்படியாக, அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கும்படியாக நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நெருங்கும் பொழுது பல போராட்டங்கள், பல சோதனைகள் வருகிறது. நான் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, சமாதானம் இல்லாது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை தேற்றி இதன் மத்தியிலும் கூட உங்களுடைய சமாதானத்தை தந்து அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, நேர்த்தியாய் இந்த வாழ்க்கை படகு அலைகள் மோதினாலும் கூட அதை நேர்த்தியாய் அக்கறைப்படுத்துவதற்கு அதனை வாசம் பண்ணுகிற கப்பலோட்டியாக மாலுமையாக தலைவராக இருந்து நடத்துகிறபடியினாலே சூழ்நிலை பாராதபடிக்கு அந்த சிலுவை நோக்கி பார்க்க, எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட, கதற ஒப்பு கொடுக்க கர்த்தர் அருள் செய்வீராக. வேலைகளை மாற்றி போடும், பிள்ளைகளை சமாதானம் பெரிதாக காண செய்யும். ஜபத்தை கேட்கிற நல்ல கர்த்தாவே, என் ஜப வாழ்க்கை குறைந்து போனது, என் விசுவாசம் விழுந்து போனது என்று சொல்லி இப்படி யாராவது வந்திருப்பாங்கன்னா, இன்றைக்கு இந்த கொடுத்துருக்க வாக்குத்தத்தின்படியாக மறுபடியும் கர்த்தாவை நீ எடுப்பித்து, மறுபடியும் கர்த்தாவை கட்டுவித்து ஓய்த்தும்படியாக, பூர்வ காலத்தில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தை இந்த முகாமுக்கென்று உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாக தந்தரளி அதையே நாங்கள் இப்பொழுது தியானித்து கொண்டு இருக்கிறோம். வாக்கு மாறாதவர், வாக்கு சொல்வது மாத்திரமல்ல அதை நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறபடியினாலே அந்த மரணத்தின் கட்டுகளை மாற்றி மகிழ்ச்சியை காண செய்வீராக. தொடர்ந்து கர்த்தாவே, ரெண்டாவது சாட்சி நேரத்தையும் ரெண்டாவது செய்தி நேரத்தையும் பொறுப்பேற்று ஜெபிக்கிறோம். எப்படியாவது இவள் உயர்த்தப்பட கட்டப்படுவதை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரம். எந்நாட்களில் வாக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக காலம் வந்திருக்கிறது. இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே அந்த செய்ய போகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரம். இந்த தாவீதின் கூடாரம் என்பது எனக்கு எதை குறிக்கும்னு சொன்னால், 1 நாளாகும் 15ஆம் அதிகாரத்தில் அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். 16ஆம் அதிகாரத்தில் அவன் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போடப்பட்ட கூடாரத்தின் நடுவில் அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். அப்போது தாவீதை பற்றி நல்லா தெரியும். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு மனிதனை கர்த்தர் தம்மை தெரிந்து கொண்டார். இந்த அழைப்பு அது விசேஷமான ஒரு அழைப்பு. எல்லாருக்கும் தெரிந்தபடியாக சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி இவனை அந்த சகோதரத்தில் அபிஷேகம் பண்ணும்படியாக ஈசாயின் வீட்டுக்கு போன போது, நம்ம எல்லோரும் இந்த ஈசாய்க்கு 7 குமாரர்கள், 7 குமாரரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். முதலாவது கொண்டு வந்து நிறுத்தினது எலியாப் தீர்க்கதரிசின்பாக ஈசாய் தன் மகன்கள் ஒவ்வொருவராக கடந்து போக பண்ணுகிறாரு.
அந்த ஈசாயை பார்த்த உடனே, எலியா பார்த்த உடனே அவன் நல்ல சரீர வளர்ச்சி உடையவன், நல்ல வாட்டசாட்டமான மனிதன். கர்த்தர் சொன்ன, முகத்தை நீ பார்க்காத, நானும் இதை பார்க்கறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதன் பின்பு அபினதாபு, அதுக்கப்புறம் சம்மா, 7 குமாரரை கடந்து போய் செய்து கடைசியாக அந்த ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அவன் வரும் வரைக்கும் இந்த பந்தியை சேரப்போகிறது கிடையாது. அவன் கடந்து வர சொன்னபோது 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறான், அவன் ஆடை அனுப்பி சிவந்த மேனியும் அழகிய கண்கள் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அவன் கத்து, இவன் தான், எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. அந்த அபிஷேகம் தைல கொம்பின் அபிஷேகம், தைல குப்பின் அபிஷேகம் அல்ல சவுலுக்கு, இது தைல கொம்பு. தைல கொம்பு என்பது நிலையானது, அது நல்ல அபிஷேகம், அதுதான் நிலைத்து நிற்கக்கூடியது. தைல கொப்பு என்பது தற்காலிகமானது, செயற்கையானது. அந்த கொம்பு, தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்ணி அதன் பின்பு அவர் ராஜாவாக மாறினார். இடைப்பட்ட காலத்தில் அவர் காத்திருக்க வேண்டியது 40 ஆண்டுகள். இப்போ அவர் வாலிபனாக இருக்கிறார். அவர் சிவந்த மேனியா, அழகிய கண்கள் நல்ல ரொம்ப, இது சரீர பிரகாரமான ஒரு வர்ணனை. ஆனால் சவுலுக்கு உள்ளாயிருந்த அந்த ஆவி பரிசுத்த விலகி தேவனால் விடப்பட்ட பொல்லாதை அவனை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. அவனை மிகுந்த கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்படி சவுலின் ஊழியக்காரன் அவனை நோக்கி, இது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவின் கலங்க பண்ணுகிறது. இப்போ தேவனால் விடப்பட்ட எந்த ஆவியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அனுமதி இல்லாமல் வர முடியுமா? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே இறங்கின காரணம்னு சொன்னால் கீழ்ப்படியாமை. கர்த்தருக்கு சொன்ன காரியத்தில் கீழ்ப்படித்தாரு, சில காரியத்தில் ஆனால் அரைகுறையான கீழ்ப்படிதல். நீ அமலேக்கியர்களுக்கு விரோதமாக போர் செய்து எல்லாரும் சங்காரம் பண்ணி விடுன்னு சொன்னபோது யுத்தத்துக்கு போயிட்டார், கீழ்ப்படி தான் போகிறார். ஆனால் கீழ்ப்படிதலில் பாதி அளவு தான். முதல் தரமான 2ஆம் தரமானங்களை அழிக்காதபடிக்கு அவலட்சணவானைகளை உபயோகமற்றவர்களை பலியிட்டு அழித்து விட்டு கொண்டு வந்து விட்டார். இது கர்த்தருக்கு முன்னாக பெரியமில்லாத காரியம். இதே சவுலை ராஜாவுக்கினது அவர் துக்கம் உண்டாக்கி விட்டது. ஆகவே தான் தன் இறுதியற்ற மகனாக ஆடுகள் மேய்த்து கொண்ட தாவீதை வர சொல்லி சகோதரர் நடுவில் 8வது மகன் அவரை நடுவில் அபிஷேகம் பண்ணிவிட்டார். இப்போது இந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கன்னு சொன்னால், சுரமண்டலத்தை வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு வந்து அந்த ஆவி இறங்கையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் சௌக்கியம் உண்டாகும். அப்போது சுரமண்டலம் இது ஒரு இசைக்கருவி. இதில் அவர் என்ன ரொம்ப தேனினவாக இருந்தார். இந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது என்ன செய்கிறது, சவுலுக்குள்ள இந்த பொல்லாத விலகுது, சௌக்கியம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த தனி ஜபங்களில் மாதமில்ல, உங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்ட அபிஷேகமானது எல்லா நுகங்களையும் மாற்றிவிடும், சரீர நோய்களை குணமாக்கிவிடும், சௌக்கியம் உண்டாயிருக்கும். அந்த அபிஷேகத்தினால் அப்படி அவர் பாடினார். அப்போது அவங்க தேடியும் போது தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடிந்து கொண்டு வாருங்கள். அந்த 1 சாமுவேல் 16:18 வசனத்தில் அதான் முக்கியமானது. வேலைக்காரன் பிரத்யேகத்தனமாக, இதோ பெத்லஹேமினாக ஈசானிய குமாரன் உன்னை கண்டேன். இவர் பெத்லஹேம் 1085ஆம் வருஷத்துலேருந்து 1015ஆம் வருஷம் வரைக்கும் வாழ்ந்த ஒரு அரசன். பெத்லஹேம் ஊரான், ஏன்னா தகப்பனார் ஈசாய் பெத்லஹேம் ஊரை சேர்ந்தவர். அவருடைய மகனை கண்டிருக்கிறேன். அவருக்குடைய தகுதி என்னென்னா, வாசிப்பதில் தேறினவன். எதையில்? இசை சுரமண்டலத்தை வாசிப்பதில் தேறினவனாக இருந்தான். அது கர்த்தருடைய ஆவியாக இறங்கும்போது அதை செய்ய நேர்த்தியாக வாசிப்பார். அவன் பராக்கிரமசாலி. 2வது, அவன் பராக்கிரமசாலி. ஆடு இடையனாக இருந்தாலும் கூட அவன் யுத்த வீரன் அல்ல, ஆனால் அவன் ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்கள், ஒரு முறை ஒரு சிங்கம் கரடி வந்தது, என்ன பாய்ந்து பிடித்து அதை வாய் கிழித்து போட்டார்ன்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன, பராக்கிரமசாலி தானே. ஆடு மேய்த்திருந்தவருக்கு அந்த பலன் எப்படி சொன்னால், ஆவியானவர் மேலே இறங்கும் போது அந்த பலம் சிங்கமாக இருந்தாலும் சரி, கரடியாக இருந்தாலும் வாயை கிழித்து போட்டுருவார். அடுத்தபடியாக அவன் யுத்த வீரன். இதுதான் யோசிக்கும் போது, ஆடுகளை மேய்த்தவன் எங்கே போய் யுத்தம் பண்ணார்?
சவுல் கொடுத்த அந்த தளவாடங்கள், அவர் அணிந்திருந்த தளம் கொடுத்து அணிவித்து சண்டைக்கு போகணும்னு சொன்னார். அவர் போட்டு பார்த்து இது அபியாசம் இல்லை, அதை தள்ளி போட்டுட்டு ஏற்கனவே தன்னுடைய பழக்கப்பட்டிருந்த அந்த இலையும் அந்த கல்லையும் கொண்டு போய் தான் அந்த வீழ்த்துவதற்கு பயன்படுத்தினார். அப்போ என்ன யுத்த வீரனையும் சொல்லப்பட்டிருக்கிறது? பராக்கிரமசாலி, அது யுத்த வீரன், காரிய சமர்த்தன். இந்த யுத்த வீரன் சொன்னால் சுரமணத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை எப்பொழுதும் துதித்து பாடுகிற மனிதன் தான் இருந்தான். கர்த்தரை எக்காலம் சோத்தரிப்பேன், துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். இந்த ஜெபிப்பதில் அவனுக்கு இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருந்தது. எனக்கு இருதயத்தை ஏற்றவனாக தாவீதை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இருதயம் என்ன சொன்னால் அந்த டியூன் பண்ணியிருந்தது. எப்படி கிட்டாரை டியூன் பண்ணுறோமோ அந்த இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக டியூன் பண்ணப்பட்டிருந்தது. அந்த டியூன் பண்ணப்பட்டதுனால அவனுடைய ஜபம்லாம் கர்த்தர் அங்கீகரித்து அவனை யுத்த வீரனாக, யுத்தம் என்பது மாம்ச யுத்தம் அல்ல. சங்கீதம் 144 முதலாவது வசனம் வாசனையும் கைகளை போருக்கும் என் விலங்கு யுத்தம் படிப்பிக்கிற கண்மணியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த யுத்தம் எந்த யுத்தம்? ஆவிக்குரிய முழங்கள் படித்து ஜபிக்கிற, கைகளை போருக்கு என்று சொன்னால் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கண்மலையாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய போராட்டங்கள் இருந்தாலும் அந்தந்த நாளுக்கு அது வெயிலை கண்ட பனியை போல் உங்களுடைய வாழ்க்கையில், வேலையில், குடும்பத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் செய்யலாம், அப்படியே அகன்று போய்விடும். பனி இருக்கிறது, வெயில் வந்தால் என்ன செய்யுது? அது இருதயத்தில் மறைந்து போகிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆயத்தம் அடைவது ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். கைகளை போருக்கும் விரலை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் காரிய சமர்த்தன். கர்த்தனோடு இருந்தார். என்ன காரியத்தை கொடுத்தாலும் பொறுப்பு கொடுத்தாலும் சமர்த்தனாக இருந்து செய்யும்படியாக அவை நடத்தினார். கர்த்தன் நம்மளோடு இருப்பார்னா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை தியானிப்பது, அதில் எப்பொழுதும் பிரியமாக இருப்பது, செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ இவருடைய சவுல் பார்த்தார், சில இடத்துக்கு அனுப்பிச்சு பார்த்தா கரெக்டாக செஞ்சுட்டு வர்றார், நேர்த்தியாக செய்கிறார், காரியத்தை வெற்றியாக முடிக்கிறார், காரிய சித்தி உள்ளவன் என்று சொல்லி கண்டு அந்த நிறைய பொறுப்புகளை அவர் கரத்தில் கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட சின்ன பொறுப்பு இருக்கலாம், ஜெபிக்கிற ஒரு ஊழியமாக இருக்கலாம், அல்லது தாங்குகிற ஏதோ ஊழியம். ஒரு சிலருக்கு கிருபைகளை கொடுக்குறாரு, வரங்களை கொடுக்குறார். ஒவ்வொருக்கும் ஒரு வரங்கள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒருத்தர் எனக்கு அந்த வரம் இல்லையே இந்த வரம்னு கேட்கக்கூடாது, கேட்கலாம், ஆனால் நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று சொல்லி அந்த கிருபைகளை கொடுப்பார். இதை நீங்கள் பயன்படுத்துவதில் உண்மையாக கரெக்டாக இருக்கணும். ஒரு மனிதன் நம்மள ஜெபிக்க வர்றாரு சொன்னால் ஒரு சாசினா அவனுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம், கடமைக்காக ஜெபிக்கிறது இல்லை. சில நேரத்தில் எந்த நேரத்தில் ஜெபிக்க சொல்லணும்னு தெரியாது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 24 மணி நேரம் ஜெபம் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபோன் எப்பவும் எடுக்காது. ராத்திரி 10 மணிக்கு மேலே அது சைலண்ட் ஆகிடும். அப்புறம் காலமாக எப்போ தான் எந்திரிக்கும் தெரியாது. அப்படி இல்லை. போன மாதத்தில் சகோதரன் விஜய் அமெரிக்க தேசத்திலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். சொன்னார், பிரதர் எத்தனை மணிக்கு பண்ணாலும் 2 மணி விடியகாலம் பண்ணாலும் கூட சவர் எடுத்து எனக்கு அஞ்சம் பண்ணிடுவார். இன்னும் அவ்வளோ சோர்வாக இருக்கேன், ஏன் அப்போ கூப்பிடக்கூடாதா இப்போ கூப்பிடக்கூடாது, 2 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், எனக்கு தலைவலி தாங்காது. அதனால் யார்கிட்ட போய் ஜெபிக்க முடியும்? ஃபோன் பண்ணுவேன் பிரதர். உடனே டான் எடுத்து எனக்காக ஜெபித்தார் என்று சொல்லி சொன்ன ஒரு சாட்சி. அப்போ அதில் உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணி விடலாச்சுன்னா அப்போ அடுத்த நிறைய பேர் உங்கள்கிட்ட கர்த்தர் அனுப்புவார். காரிய சமர்த்தன் காரியத்தை சாமர்த்தியமாக, காரிய சமர்த்தன் அர்த்தம் அதில் என்ன வளைவு நெளிவு சுழிவெல்லாம் அரிஞ்சு அதை கரெக்டாக போய் சாமர்த்தியம் ஒன்று காரிய சமர்த்தன், காரிய சித்தி உள்ளவன், காரிய சமர்த்தன். அடுத்தது சௌந்தரியம் உள்ளவன். அவனுடைய முக ரூபம் அப்படி இருந்தது. சௌந்தரியம் உள்ளனா தேவனுடைய சாயல் அவனுக்குள்ளே இருந்தது. அடுத்தது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த தகுதியெல்லாம் பார்த்து தான் கொண்டு வராங்க. அப்போ கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் மூலமாக விடுதலை சவுலுக்கு கடந்து வந்தது. இப்போ அது பிறகு
அவன் நேற்று நேரம் வந்தபோது அவனை தலைவனாக்கின பொழுது அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 1 நாளாகவும் 13-16 வாசித்து பாருங்கள். 1000 பேருக்கு இப்படியெல்லாம் தலைவராக ஆக்கிட்டு இப்போ அவர் ராஜாவாக மாறும்போது அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் என்ன சொன்னால், எப்படியாவது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தோம். ஏன்னா நான் அந்த கேதுரு மரங்களினால் ஏற்பட்ட வீட்டில் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயம் திரைச்சல் நடுவில் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பாரம் அவனுக்குள்ளாக இருந்தபடினால அந்த வாரத்தின்படி என்ன செய்கிறாரு, அந்த கூடாரத்தை உண்டு பண்ணுவேன். அதான் அந்த கூடாரத்தை நகரை உண்டாக்கி அப்புறம் கூடாரம் உண்டாக்கி அந்த கூடாரத்தில் வழியில் அந்த கித்தீனாக ஓபேத் ஏதம் வீட்டில் அது 3 மாதம் தங்கி இருக்குது. அது பிறகு மறுபடியும் பலிகளோடு போய் மேலே தாளத்தோடு நம்மலாம் பார்க்குறோம். ஒரு நடனம் ஆடின்னு சொல்லி அதை நீங்கள் நிறைய நடனம் ஆடுறாங்க. ஆவியில் மகிழ்ந்து களி கூர்ந்து அவர் கொண்டு வந்து அதை சேர்த்தார். அந்த அவர் கட்டப்பட்டின அந்த வீட்டுக்குள்ளாக அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து தங்கிற்று. இதுதான் கூடாரம். இப்போ தாவீதின் கூடாரம் என்பது தாவீது கர்த்தருக்கு என்று உண்டாக்கின கூடாரம். தாவீதின் கூடாரம் கர்த்தருடைய கூடாரம். அப்போ கர்த்தருடைய கூடாரம் என்பது தாவீதின் கூடாரம் என்பது தேவன் ஆலயத்தை குறிக்கிறதா இருக்குது, எருசலேமை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த எருசலேமை வாஞ்சிக்கணும், எருசலேமில் வாஞ்சியாக இருக்கணும், அது மண்ணுக்காக பரிதபித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எருசலேம் தேவனுடைய வீடு. இந்த வீட்டை குறித்து ஒரு வைராக்கியம். ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்வது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். ஆனால் சில இடங்களில் பார்க்கும் பொழுது நன்றாக ஆரம்பிக்கப்பட்ட நடந்து கொண்டிருந்த சில ஊழியங்களை பார்க்கும் பொழுது கடந்த 50 ஆண்டுகளாக நான் எந்த ஸ்தாபனத்தையும் பற்றி சொல்ல விரும்பலை. அந்த முன்பு இருந்த அந்த ஊழியம், அந்த எல்லைகள் விரிவடைந்திருந்த எல்லைகள் சில காலங்களாக அது தேய்ந்ததாக குறைந்ததாக அந்த ஊழியம் விழுந்து போனதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஊழியத்தை மறுபடியும் என்ன செய்யப்படுறாரு, கட்டளை திரும்பும்போது அந்த மறுபடியும் என்ன செய்யப்படுறாரு, முன்பு இருந்த பூர்ணாளி இருந்தபோது ஸ்தாபிப்பார். ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம் தமிழ்நாட்டில் இருந்து உருவானது. அதன் பின்பு அந்த தலைவரை கர்த்தர் டெல்லியில் கொண்டு போய் அவருடைய ஊழியம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இரவு நேரத்தில் இந்திய வரைபடத்தை வைத்து கொண்டு அதில் கை வைத்து ஜெபிப்பார். இந்த மாநிலத்தை எனக்கு தார், இந்த மாநிலத்துக்கு தார், குஜராத், பீகார் என்று சொல்லி கைகளை வைத்து ஜெபிப்பார். அவர் ஜெபிக்கும் போது பார்த்தா அந்த இரவு நேரத்தில் அந்த வரைபடம் முழுமையாக அவருடைய கண்ணீரினால் நிறைந்து இருக்குமா. அப்படி ஒரு பாரத்தோடு ஜெபிப்பார். எனக்கு தெரிந்த இன்னொரு மாணவ ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரை தெரியும். திருச்சியில் மையமாய் வைத்த அந்த ஊழியம் ஒரு முறை கருமண்டபம் அங்கே தான் அவருடைய அந்த ஆலயம், அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. ஒரு முறை சந்திக்க நான் போயிருந்தேன். சரி, எனக்கு உறவின் முறை இருந்தாலும் அந்த ஊழியத்தின் பாதையில் நான் அவரை பார்க்க சென்றேன். ஆலயத்துக்கு போன போது, ஆஃபீஸ் போன போது அவர் உள்ளே நுழைந்தார், நானும் உள்ளே நுழைந்தேன். ஆனால் அவர் ஒன்றும் ஏறிட்டு பார்க்கல, கண்ணு திறக்கலை, அப்படியே ஜெபிச்சார். அவர் தமிழ்நாடு பொறுப்பு அந்த மாணவ ஊழியத்தில். ஆனால் அந்த தமிழ்நாடு வரைபடத்தை வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. பண்ணிகிட்டே இருக்கேன், நானும் நின்றுட்டே இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்புறம் கண் விழித்து, எப்போ வந்தீங்க அப்படின்னாரு. ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்தேன் நான். அந்த தமிழ்நாடு வரைபடத்தை வைத்து எல்லா கல்லூரிகளுக்காக அவர் ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக தமிழ்நாடு அநேக கல்லூரிகளில் மாணவ குழுக்கள் உருவாகி இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தேசத்தினுடைய பல மாநில மேல் கை வைத்து கண்ணீரோடு ஜெபித்த ஒரு ஊழியர் சொன்னல்லவா, ஒரு நேரம் அந்த ஊழியத்தை விட்டு, அது ஒரு காரணம் சொல்ல விரும்பலை, அதை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கர்த்தர் அவர் கொண்டு டெல்லியில் கொண்டு போய் இன்னொரு பெரிய ஒரு ஸ்தாபனம், அது சவுத் ஏஷியா லெவல், தென்னிந்திய தென் ஆசிய நாடுகளுக்கு என்று சொல்லி ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தில் கொண்டு போய் வச்சு அந்த இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகள், எல்லா வர்ணாக்குலரிலும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக அந்த ஊழியத்தில் அவரை கர்த்தர் பயன்படுத்தினார். ஏன்னா அவருடைய பாரம் என்னென்னா, கண்ணீரோட ஒவ்வொரு மாநிலத்திலுமே கை வைத்து ஜெபித்த போது ஒரே இடத்துல இருந்து கொண்டு எல்லா மாநிலங்களுக்கும் செய்தி போய் சேரும்படியாக அந்தந்த மொழிகளில்
அந்த காலத்தில் டிவி கிடையாது. அது வானொலி மூலமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். பல ஆண்டுகள் செய்தார். ஆனால் அப்புறம் அவருடைய நாட்கள் முடிந்தது. ஆனால் அவருடைய ஸ்தானத்தில் கர்த்தர் இன்னொரு மனிதனை கொண்டு வந்தார். பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு டீச்சர், அவங்களுடைய மகன், அவனும் மாணவர்களுக்கு ஊழிய தயாரான அவனை கொண்டு போய் அவர் பிறகு அவரை சவுத் ஏஷியா கொண்டு போனாலும் இந்த டெல்லி இந்திய பொறுப்பை கொண்டு போய் இவனை கொண்டு போய் வச்சார். அந்த தாவின் ஊனியம், அந்த கூடாரம், அந்த ஊனியம் வந்து விழுந்து போயிருந்துச்சு அவருடைய காலங்களுக்கு பிறகு. சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா மாநிலம் கையில் வைத்து ஜெபிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வேறு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இந்த ஊனி விழுந்து போச்சு. ஆனால் கர்த்தர் நினைச்சார்னா மறுபடியுமாக அதை ஸ்தாபிப்பதற்கு தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகப்பட்ட மனிதனை கொண்டு போய் நிறுத்தி தொடர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அது ஊழியமான எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து வருவோம். இந்த விழுது போகிற நிலை என்னன்னு சொன்னால், முதலாவது வந்து எதனால் விழுதல், எதனால் ஊழியம் விழுகிறது அல்லது ஆவிக்கிற வாழ்க்கை விழுகிறது. ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். நீதிமானுடைய பாதை வந்து கர்த்தர் பல போராட்டம் இருந்தாலும் கைவிடவே மாட்டார். அவன் 7 தரம் என்பது வந்து அது ஒரு எண்ணிக்கை. ஆனால் 24 அதிகாரம் நீதிமொழி 16 வசனம் வாசிக்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கில் எழுந்து விடுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, 7 தரம் விழுவது தவறு, சரியில்லை. ஆனாலும் இந்த தீங்கில் ஒருவேளை ஒரு மனிதன் அதை நிலைத்து அதிலே போயிட்டுருப்பார்னா எழுந்திருக்க முடியாது. ஆனால் நீதிமான் என்பது யார்? நம்ம எல்லாம் நீதிமான் கிடையாது, எல்லாம் குறைவுகள் தான், பலவீனர்கள் தான், பாவிகள் தான். ஆனால் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 11 வசனத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன சொன்னால், நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அதில் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று அறியீர்களா? 6:9 வாசிக்கிறேன். வஞ்சிக்கப்படாதீர்கள். தேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராய்க்காரரும், விபசாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிப்பதில்லை. இப்படி உங்களில் சிலர் இப்படிப்பட்டலாம் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக பெற்றப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களின் கழுவியை சுத்திகரிக்கும். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய நாமம் என்பது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வருகிற நாமம், வல்லமை. தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டீர்கள். அவர் கழுவப்படுவது பரிசுத்தமாக நீதிமான்களாக. அப்படி நீதிமான்கள் தொடர்ந்து நீங்கள் வாழும் பொழுது 7 விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதுக்காக விழுந்து எழுதுவது அல்ல, தொடர்ந்து எச்சாய் பரிசுத்த பரவல் ஏறணும். அந்த விழுகிற காரியம் வந்து ஒரு நீதிமான பாதையில் இருக்கக்கூடாது. தொடர்ந்து பரிசுத்தம் பரவல் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தில், நம்முடைய வேத அறிவில், ஊழியம் செய்வதில், ஆத்ம ஆதாயம் செய்வதில் எல்லாவற்றையும் முன்னேறி கொண்டதே போகணுமே தவிர பின் தங்கிடக்கூடாது. ஸ்டாக்னன்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. எத்தனையோ வருஷமாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எத்தனையோ நல்ல பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து பரிசுத்த பரவல் ஏறணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும். ஆத்ம ஆதாயம் செய்யலை, அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்துன்னு வச்சுக்கிடுங்களேன், அது வந்து தவறானது, ஆபத்தானது. ஒரு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். மலையிலிருந்து வருகிற அருவி ரொம்ப ஆரோக்கியத்தை கொண்டு பண்ணும். பல மூலிகைகள் கற்களை கடந்து ஃபில்டர் ஆகி, ஆர்ஓ சிஸ்டத்தை விட அழகாக ஃபில்டர் ஆகி அது நேரம் வந்து சேருது. அது குடிக்கிறது வந்து ரொம்ப உடலுக்கு ஏற்றதாக இருக்குமா. தண்ணி மட்டும் நிற்கக்கூடாது. மேலேருந்து வருகிற தண்ணீர், சில தண்ணீர்கள் குறித்து பயப்படுவார்கள். திரளான அலைகளைப் போல் ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது. ஆனால் இந்த ஓடுகிற தண்ணீர் வந்து அது நல்லது, தேங்கி இருக்கக்கூடாது. தேங்கி இருக்கும் பொழுது அதனுடைய கெட்டு போகிறதாக பல புழுக்களையும் அசுத்தங்களையும் உடலுக்கு கேடு வைக்கின்ற நிலை உண்டு பண்ணிக்கிறது. ஆவிக்கிற வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் சமபூமியில் எங்கே நில்லாதே. உனக்கு எதிராக இருக்க மலையை நோக்கி ஜீவன் தப்பு ஓடு. லோத்துவைய மனைவி பார்த்து சொன்னார் கர்த்தர், உன் ஜீவன் தப்ப என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். சமபூமியில் இங்கே நிற்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தா ஆபத்து.
ஆனால் சமபூமியில் எங்கும் நில்லாதே, உன் ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டுரு. அப்புறம் எதிராக ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலையை நோக்கி ஓடிப்போம். ஆனால் லோத்து என்ன சொன்னார்னா, அது ரொம்ப தூரமாக இருக்குது, கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க சோவார் அப்படின்னு சொன்னதுனால தான் பிரச்சனை. அந்த மலையை நோக்கி ஓடி போயிருந்தாக்கா அவன் பாதுகாப்பட்டும் பரிசுத்தமான ஒரு சந்ததியை உருவாக்கி கடந்து போயிருக்க முடியும். அந்த வாழ்க்கையில் இந்த ஆவிக்கு வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்டாக்னேஷன், நிலை நின்று விடுது, முன்னேற்றம் இல்லை பின்னேற்றம் இல்லை, பின்பு திரும்பி பார்க்கவே கூடாது, முன்னேறி தான் இருக்கணும். சம பூமியில் எங்கும் நில்லாதே. சில பேர் அதே பக்தி வருஷம் அதே தான், அதே விசுவாசம் தான், அதே அளவு வேத அறிவு தான், ஜெபிக்கிறதுலேயும் முன்னேற்றம் இருக்காது. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம், ஜெபித்து கொண்டே இருப்பதற்கு இந்த சொன்னபடி இரக்கம் செய்யும் வரைக்கும், அது தனிப்பட்ட விசுவாசியாக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், தொடர்ந்து அதை நிலைத்து முன்னேறி செல்லக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி முன்னேறி செல்லலைன்னா விழுந்து விடைய நிலை வந்து விடுகிறது. இன்னும் ஏன் விழுந்து விடைய நிலைன்னு சொன்னால், முதலாவது காரியமாக மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 27 வசனம், அதை நீங்கள் எல்லோரும் தெரியும், வீட்டுக்கு தெரிஞ்சு வாசித்து பாருங்கள். 2 பேரை பற்றி சொன்னார். புத்தி உள்ள மனிதன் கண்மணியுமே தன் வீட்டை கட்டினான். 2வது புத்தி இல்லாத மனுஷனை செய்தான் மணல் மேலே. என் வார்த்தைகளை கேட்டு அதை செய்கிறவன் மணல் மேலே கற்பாறையில் கட்டின மனுஷன் புத்தி உள்ள மனுஷன். பெருமழை வந்து காற்றடித்து மோதியும் அது விழவில்லை. ஆனால் இந்த மணல் மேல் கட்டினவன் அவன் புத்தியற்றவன். ஏன்னு கேட்டால், தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை செய்யாது இருக்கிறவன். இவனை மணல் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தரே சொல்கிறார். பெருமழை வந்தது, காற்று அதில் மோதினது, என்னாச்சு? மணல் மேல் கட்டின வீடு எப்படி இருக்கும்? வீடு கட்டினா என்ன செய்யணும்? கண்மலையின் மேலே நல்லா அஸ்திவாரம் போட்டு அதை கட்டி. சில பேர் மனுஷரை நம்பி அஸ்திவாரம் போட்டுறாங்க, அல்லது ஒரு ஊழியரை நம்பி, அல்லது ஒரு ஸ்தாபனத்தை ஒரு சபையை நம்பி. அதெல்லாம் நடத்துவதற்கு கொஞ்சம் வழி காட்டியாக இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் ஸ்நானங்களை குறித்து சொன்னார். அவன் சில காலம் எரிந்து விளக்காக இருந்தான், அவன் வெளிச்சத்தில் நீங்கள் களி கூறுறது உண்மைதான். யோவான் 5:35-36. ஆனால் நான் தான் என்ன செய்யணும், சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல வந்தவன் அப்படின்னு சொன்னார். இப்போ யோவான் ஸ்நான வெளிச்சத்தில் கொஞ்சம் பேர் நடந்தாங்க. அவன் இங்கே எரிந்து பிரகாசி வெளுக்க அந்த உண்மைதான். முன்னோடியாக இருந்தான், வழிகாட்டியாக இருந்தான். அநேக மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது அவர் தான். முதல்ல ஞானஸ்தானம் நடத்திய ஸ்நானகன் தான். அதனால தான் அவர் ஜான் த பேப்டிஸ்ட்னு பேர். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அவன் சில காலம் எரிந்து பிரகாசிக்க ஒளி விளக்காருன்னு அவனுடைய வெளிச்சத்தில் களி கூர்ந்தீர்கள், உண்மை. ஆனால் எதை பற்றிக்கணும் நீங்கள்? நான் தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அப்போது என்னோடய விசுவாசம் என்ன செய்யணும்னா, அதெல்லாம் உதவி செய்திருக்கலாம், உங்களுக்கு ஒத்தாசை செய்திருக்கலாம், வழிகாட்டி இருக்கலாம், கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு ஊழியமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சம் அவர் தான். அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு கண்மலையில் கட்டின ஒரு வீட்டை போல் உங்கள் வாழ்க்கை காணப்படும். விழுந்து போவது கிடையாது. எந்த சூழ்நிலையும் உறுதியாக கட்டப்பண்ணீங்க வாழ்க்கை. நிறைய பேர் இங்கே வர்றவங்க தப்பாக ஒன்றும் சொல்லலை. நீங்கள் இந்த இடத்த நம்பி யாரையும் நம்பி வரக்கூடாது, கர்த்தரை தான் நம்பி வந்திருக்கீங்க. அப்போ நிச்சயமாக வாழ்க்கையெல்லாம் செய்வார். அஸ்திவாரம் கரெக்டாக போட்டிருக்கீங்க. யார் உங்களுடைய அஸ்திவாரம்? கிறிஸ்து தானே அஸ்திவாரம். அவர் தான் நம்ம ரட்சகர், அவர் தான் விடுவிக்கிறவர், அவர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர், சுதந்திரம் அவர் தானே. ஜெகவ ரஃபா, ஜெகவ நிசின், ஜெகவ ஷாலம், ஜெகவ ஜேரா எல்லாமே அவர் தான். அவரை நீங்கள் வந்திருக்கிறீங்க நம்பி, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அசைக்கப்படாதபடிக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நிலைத்து நிற்கும்படியாக கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வது அவசியமாக இருக்குது. ஏன் விழுந்து போகிறோன்னு சொன்னால், சூழ்நிலையோ மனிதரையோ அல்ல, இன்னைக்கு கற்பாறை மேல் வீட்டை கட்டணும். மூன்றாவதாக தானியேல் புத்தகம் 30வது வசனத்தில் அங்கே ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா ஒரு பெரிய அரசனாக இருந்தான். அதை நேபுகாத்நேச்சார். அவன் பெரிய ராஜ்யம் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் அவன் ஒரு சூழ்நிலையில் மனிதனும் தள்ளப்பட்டு மிருகத்தை போல புல்ல மேய்ந்தான். ஏன் அது? எல்லாவற்றையும் கர்த்தர் தான் அவனுக்கு மகிமையாக கிருபையாக அவனுக்கு கொடுத்தார், ஆசீர்வாதங்களை உயர்த்தினார். பெரிய மகாராஜாவாக அவனை உயர்த்தி வச்சுருந்தார். ஆனால் அவன் எல்லாத்தையும் என்ன நினச்சான்னா,
அதை சொன்னது என்னென்னா, என் மகிமை பிரதாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, த ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபலன். அது உலகத்துடைய அதிசயங்களில் ஒன்றாக அது இருந்தது. அதை பார்த்து ஒரு நாள் சொன்னால், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. என்னாச்சு, பெருமை வந்துருச்சு. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், சென்னைக்கு வந்திருந்தார். அவர் இப்போ நெல்லை பகுதியில் வசிக்கிறார். அவர் சொன்னார், ஒரு காரியத்தை வந்திருந்தார், பார்த்து என் வீட்டை பார்த்தேன் மதர், என்ன அழகாக நான் கட்டியிருக்கேன்ல, இதை ஒரு 2-3 மாடி, அன்றைக்கி பெயிண்ட் பண்ணேன், கொரோனாமெலாம் பெயிண்ட் பண்ணேன், என்ன அழகாக நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சார். அன்றைக்கே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. கரெக்டாக தான் செய்தார், வசதி இருக்குது, எல்லாம் வெளிநாட்டிலும் போயிட்டு வர்றாரு. ஆனால் அவ்வளோ நாள் இல்லாமல் அங்கே முன்னால் நின்று இப்படி என் மகிமை பிரதாபம் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அப்போ என்ன காரணம், பெருமை என்ன செய்தது, உள்ளே தள்ளி விட்டது. அவன் கொஞ்ச நாள் அவனுக்கு புத்தியே போயிடுச்சு. அவனுடைய கழுத்தை சுற்றிலும் கழுகுகளை போல முடி வளர்ந்தது. அவன் என்ன செய்யப்பட்டான், புல்லை தின்பது போல் மாடு தானே புல்லந்திங்க, மனுஷனாக இல்லை, மனுஷனால எல்லாம் தள்ளப்பட்டு ஒரு ராஜாங்க. ஆனால் புத்தியை மாறி போச்சு, அப்படி தள்ளப்பட்டு போய்விட்டான். பெருமை, அந்த பெருமை நிமித்தமாக விழுந்து போனான். சரி, ராஜா மகிமை தான் பார்த்து மனுஷன் போன புல்ல தைங்கிற மனுஷனாக மாட்டை போல் மாறிவிட்டான். ஆனால் என்னைக்கு அவன் அதை உணர்ந்து தேடி வடிந்தானோ, மறுபடியும் ராஜா மகிமையை தேடி தான் ராஜாக்கள் எல்லா மக்களும் திரும்பி வர்றாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ராஜா இப்படி அவனுடைய 4 காலில் 2 காலில் 4 காலில் நடந்து இந்த கழுத்தை சுற்றிலும் பறவைகள் போல் ரோமம் வந்திருக்குது. அவன் புல்லை திங்கிறது அளவுக்குன்னா அது என்ன பெரிய பரிதாப நிலை பாருங்கள்ல. மனுஷனாகவே இல்லை, அவன் மிருகமாக புல்லை தின மாட்டை போல் மாறினான்னு பெருமை. அந்த பெருமையானது விழ தள்ளிவிடும். பெருமை உள்ள கத்தரை ஏற்று நிற்கிற தாழ்மை உள்ளவர்களோ கிருபளிக்கிறார். பெரிய பெரிய தேவ மனுஷர்களை பார்த்துருக்குறேன். தாழ்மை, கண்கூடாக ஊழியக்காரரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். தாழ்மையெல்லாம் பெருமை வந்தால் தள்ளப்பட்டு போவாய். சமீபத்தில் ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு நான் போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை ஒரு சுகமளிக்கும் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு சபை. ஆக ஒரு இந்த ஊழியரை தெரியும், அவருடைய மகனை சேர்ந்த ஊழியர் செய்திருக்கிறாங்க. அந்த ஊழியத்தின் பாத்தியில் அதை சொல்ல விரும்பலை, அது நல்லா நடக்குது கிருபை. ஆனால் அங்கே கர்த்தர் காமிச்சது என்னென்னா, ஒரு பெருமைக்குரிய ஒரு போராட்டம். இந்த மயில் வந்ததுன்னா அது பெருமைக்கு அடையாளம். அதாவது இந்த மயில் என்ன செய்யுன்னு சொன்னால், தன்னுடைய சிறகுகளை விரித்து கண்ணாடி முன் நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு தெரியும் என்று சொல்லி பார்க்குமா. பெருமை, மயில் சொன்னால் பெருமை. இந்த பெருமை இருக்கும்போது பாருங்கள், தள்ளப்பட்டு போகிற வாழ்க்கை. தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் செய்கிறாரு, கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவருக்கோ கர்த்தர் அளிக்கிறார். 3வது காரியமாக தள்ளப்படுகிற நிலை என்னன்னு சொன்னால், எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. எபேசு சபையை குறித்து தீர்க்கிற வார்த்தைகள் சொல்லப்படாது. என்னென்ன நல்ல காரியங்களும் நிறைய அதில் இருக்குது. எபேசு சபை பாராட்டும்படியாக 7 சபைன்னு பார்த்தா அதில் நல்ல காரியம் சொல்லப்பட்டிருக்கும், அதனுடைய குறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறோம். என்ன சொன்ன, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரை ஏந்தி கொண்டு 7 பொன் வித்துக்களின் வழியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறது. அவன் கிரிகளையும் பிரயாசம் பொறுமையும் பொல்லாத சைக்கு கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லி நீ சோதித்து பொய்யர்னு கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கும் பொறுமையாக இருக்கிறதும் நீ நாமத்தின்மாக இழைப்பட பிரயாசம் அறிந்திருக்க. ஆனால் என்னாச்சு, ஆதியில் கொண்டது அன்பை நீ விட்டு விட்டாய். ஆதி அன்பு, த ஃபர்ஸ்ட் லவ். இன்றைக்கு கர்த்தர் பெரியமானவர்களே, ஆதியில் இருந்த அன்பு இப்போ உங்களுக்கு இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட உடனே பைபிள்னால் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஆலயத்தை ஒழுங்காக போயிடுறது, எல்லாத்துலேயும் கொடுப்பது, அப்படிலாம் இருந்துட்ட வாழ்க்கை கர்த்தர் உயர்த்தின பிறகு, எல்லைகள் விரிவடைந்த பிறகு எப்படி இருக்குது? எல்லாம் ஓட்டம் ஓடிட்டுருக்கலாம். ஆனால் அன்பு, ஆதி அன்பு உலகத்து இயேசுமே இருக்க அன்பில் பகிர்ந்து கொடுத்து உலகத்தின் காரியங்களுக்கு குடும்பத்துக்கு என்று சொல்லி அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது. ஆதி அன்பை நீ கொண்டு விட்டு விட்டாய். ஆகையால் இன்னும் நிலைமையில் விழுந்தாய் என்று நினைந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக.
இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் இடத்துல வந்து உன் மனது பட்சத்தில் உன் விளக்கு தண்ணில் எடுத்து போடுவேன். அப்போ சீக்கிரமாக என்ன செய்யணும்? எந்த நிலையில் விழுந்து போனீர்களோ அதை ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் அதை செய்வதற்கு உண்மை மெயினானது ஆதி அன்பு. ஆதி அன்பை விட்டுறவே கூடாது. விசுவாசிகள்லாம் கர்த்தருக்குள்ளாக அந்த ஆதி அன்பை மாத்திரம் விடவே கூடாது. எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதை விட அன்பில் பெருகணும். எப்பவுமே கல்யாணம் ஆன பிறகு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி முன்னவரே தெரியாமல் இருந்தாலும் அந்த திருமணம் இணைக்கப்படும் பொழுது ஒரு பேசிக்கொள்ளுகிறார், புரிந்து கொள்ளுகிறார்கள். மாதங்கள் வருடங்கள் கடந்து செல்கிறது. ஆனால் அந்த வருஷம் கடந்து சென்றாலும் அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா இன்னும் அதிக ஆழமாக மாறிவிடுகிறது. ஒரு வழக்கறிஞருடைய ஒரு அகில் குமாஸ்தா வந்து கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நல்ல கட்டிக்காரன். ரொம்ப அழகாக எல்லாத்தையும் நல்லா செய்வான். ஸ்டெனோன்னா ஷார்ட் ஹேண்ட் க்ளீனாக சொன்னோம்னா திறந்தா போகிறோம். அவனே முடிச்சு கொண்டு எல்லாம் பிளெயிண்ட் எல்லாம் தயார் பண்ணி ப்ளீனிங்லாம் கொண்டு வந்து வச்சு கழுத்து போட்டு போட்டால் போகிறோம். அவ்வளோ கெட்டிக்காரன். ஆனால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஒரு நாள் வந்து சொன்னான், என் ஒய்ஃபுக்கு கேன்சர் ஐயா, டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆனால் ஒன்று என்னென்னா அவள் மறிச்சுட்டான் வச்சுங்க, நான் இருக்க மாட்டேன் சார், வாழ்க்கை எனக்கு வேணாம். 2 பிள்ளைங்க இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் அவன் சொன்ன காரியம் வந்து உண்மைதான். அவள் இல்லை, இதில் இறந்துட்டா நான் சூசைட் பண்ணிக்குவேன். நான் சொன்னேன், கவலைப்படாத, கிறிஸ்துவர் இல்லாட்டா நான் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறேன், இயேசு அந்த மகளுக்கு ஜீவனை கொடுப்பார், நீ விசுவாசின்னு சொன்னேன். அப்படியே வந்து வீட்டுக்கு ஒரு நாள் படம்லாம் இருக்குது, வைக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஜெபி கூப்பிட்டு போய் கர்த்தர் சொன்னார், நல்ல பக்தி வைராக்கியமாக இருக்கிறா. அந்த மெய்யா தேவன் அன்றைக்கி அவன் பற்றி இயேசு பற்றி சொல்லி நான் சரி கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஜெபம் பண்ணேன். நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனால், ஆனால் அது கேன்சர் இருந்த இடமே இல்லாமல் இருக்க சுகமடைந்து விட்டாள். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அன்பு இருக்கணும். ஆதி அன்போடு கிறிஸ்தவன்லேயும் போட்டு தொலையிட்டோம். அந்த மனைவி மேலே வைத்திருக்க அன்பு, கணவன் மேலே வைத்திருக்க அன்பு, இதுதான் ஆதி அன்பு. இந்த ஆதி அன்பு வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்கிற ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையில். அது குறையவே கூடாது. ஆதி அன்பு இன்னும் அதிகமாக தான் வளரணும். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் சொன்னது இன்றைக்கும் மறக்க முடியாது. அவை சாத்தான நான் செத்துடுவேன் சார், நான் இருக்க மாட்டேன் சார். என்ன ஒரு அன்பு கணவன் மனைவி. இதுதான் மணவாளனா இயேசு கிறிஸ்து. மணவாட்டியாகிய நமக்கு அந்த அன்பு இருக்கணும். அவர் இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் இல்லை என்று சொல்லி அவருடைய எல்லா சூழ்நிலையும் அவரை அன்பு பாராட்டி அவருக்காக அந்த அன்பு நிமித்தமாக என்ன செய்ய முடியும்? என்ன ஆனாலும் ஜீவனை கொடுப்பேன். நம்மளாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஒரு சபைக்கு போயிருந்தேன். இயேசுவை பிரசங்கம் பண்ணாங்க. என் வார்த்தை எனக்கு தொட்டது, நான் ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் மறுநாள் யார் இந்த 3 நாள் கூட்டம் யார் ஞானஸ்நானம் எடுக்க போகிறீங்கன்னாங்க. நான் வந்து வேறு சர்ச் பேக்ரவுண்ட், குழந்தை தலைப்பேன். சரி, ஆனால் நானும் என் சகோதரன் சொன்னபோது அப்போ சொன்ன கை உயர்த்தினேன். ஏன் உயர்த்தேன் எனக்கே தெரியல, என்னென்னு புரியல, ரட்சிப்பனே என்னென்னு தெரியல. ஆனாலும் அந்த கை உயர்த்த நான் என் சகோதரன் தான். அப்புறம் வந்து அந்த 3ஆம் நாள் ஞானஸ்நானம். அதுக்கு மேலே ஒரு சாட்சியை சொல்லணும் அப்படின்னாங்க. என்ன சாட்சி சொல்கிறது, ஒன்றுமே தெரியல, இன்னும் சாட்சி சொல்கிறாங்களே. அப்போ நான் சொன்னேன், இயேசுக்காக வாலிப நாட்டில் அவர் வாழ்வேன், அவரை பற்றி சொல்வேன், ரத்த சாட்சியாக மறிப்பதற்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன், எப்படி சொன்னேன் எனக்கு தெரியல, சொல்லிட்டேன். அப்புறம் ஞானஸ்நானம் பெற்றாச்சு. 10 ஆண்டுகள் அப்புறம் ஊழியம் செய்யுது. ஒரு நாள் மாதர்பாக்கம் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே விசுவாசிகளுக்காக ஒரு ஃபயர் கேம்ப்பு மேலே அழைக்கப்பட்டிருந்தேன். இப்போ செய்தி கொடுத்துட்டு எல்லாரும் ஒரு 20 வாலிபெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அப்போது அங்கே அந்த சகோதரன் ஒருத்தர் சொன்னான், தான் இவங்களை ஆசீர்வதிக்க 2 பேர் வந்து ரத்த சாட்சியை மறிக்க போகிறோம். அதில் வந்து இந்த செய்தி கொடுத்தாரு இவர். இன்னொரு வாலிபர் சொன்னான், ரத்த சாட்சியாக கர்த்தர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டேன். ஆனால் அன்றைக்கி சொன்னதை வந்து நினைப்படுத்தி, ரத்த சாட்சி மறிக்க போகிறேன், அப்போ கர்த்தர் எனக்கு வச்சுருக்கிறதுனா ரத்த சாட்சியாக தான் மறிக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அது நிறைவேறும். அப்போ அந்த என்ன உயிரே போனாலும் என்ன செய்ய மாட்டேன், அவரை மறுதளிக்க மாட்டேன். நீ கொஞ்சம் பலனிருந்து மறுதலியாமல் என் வசனத்தை கை கொட்டபடினால உன்பாக என்ன வச்சிருக்கிறேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8. திறந்த வாசல் எப்போன்னா, வாசல் மறுதளிக்கக்கூடாது.
வசனத்தை கை கொள்ளணும். கொஞ்சம் பலன்தான். எனக்கு அவ்வளோ இல்லாது இல்லை, கொஞ்சம் பலன் இருக்குல்ல. கொஞ்சம் பலன் இருந்தோம், வசனத்தை மறுதளிக்காமல் அதை கை கொண்டபடியினால திறந்த வாசல். இந்த வாசலை யாராலும் போட்ட முடியாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? அன்பில் குறைந்து போகவே கூடாது. வைராக்கியமாக, அந்த வைராக்கியம் அன்பினுடைய அதான் வெறின்னு சொல்கிறாங்கல்ல, அது தவறு. உலகத்தில் வெறியை உண்டாக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இது அன்பு நிமித்தமாக ஜீவனை கொடுக்கக்கூடிய இயேசு தன்மை ஜெயித்தபடினால்தான் உயிரை கொடுத்தாரு. தன் சகோதரனுக்காக இன்னொரு சகோதரன் ஜீவனை கொடுப்பாங்கன்னா அதை பார்க்க வேறு அன்பு கிடையாது. அப்போ அந்த ஆதி அன்பு அதிலேருந்து விழுபடக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதேசின் நடுவில் இருக்கிற ஜீவன் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ விழுந்து போகிற நிலைகள். இன்னொரு காரியம், நீதிமொழி 11 அதிகாரம் 14 வசனத்தில், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வாசிங்க, சீக்கிரட்டு போகிறாங்களா? வாசிங்க, சீரிட்டு போகலாம், விழுந்து போவார்கள். அளவு ஆலோசனை கொண்டானால், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் செய்வாங்க, சீர்கெட்டு போவாங்க. அந்த தரிசனம் சீர்கெட்டு போவார்கள், விழுந்து போவார்கள். விழுந்து போகிற நிலை. ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா எதையாவது செஞ்சு போடுறது, யாரையாவது கேட்கறது, ஜோசியக்காரனை கேட்கறது, இல்லை அந்த பள்ளி சத்தம் போடுச்சு அந்த இருந்துச்சு, ஏதோ ஒரு சகுனம் வச்சுக்கிறது. அப்படி இல்லை, ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். தேவ ஆலோசனைப்படி தான் எல்லாம் செய்யணும். ஆலோசனை இல்லாத இடத்துல இன்னும் விழுது போய் எந்த காரியம், பிள்ளைகளோட திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். சில பேர் அப்படி கேட்பாங்க, இது வந்திருக்கு, இதை செய்யலாமா, இந்த பொண்ணு பையனுக்கு கூட்டலாமா, வேலைக்கு எடுக்கலாமா. கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். அது கர்த்தர் தான் ஆலோசனை பெறணும். எப்பவுமே கர்த்தர் தாவீது யுத்தத்துக்கு போகிறதா, நான் யுத்தத்துக்கு போகலாமா, ஒப்பு கொடுப்பீரா, செய்யலாமா, போ, ஒப்பு கொடு. எப்படி 2வது முறை வந்தபோது, நீ நேரடியாக பின்னால் முசுக்கட்டைகள் பின்னாக இறைச்சின் சத்தத்தை கேட்பாய். அப்போ என்ன, அப்போ அந்த முறை பலிஸ்தரை யுத்தம் செய்து அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். உண்மையில் என் கண்ணியத்தை ஆலோசனை கொடுப்பேன், நீ நடக்கும் வழி உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். அநேக ஆலோசனைகள் தேவ மனுஷர்கள் கொடுத்தது பல போராட்டங்களை விடுதலை பெறுவதற்கு குழியில் விழாதபடிக்கு பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆலோசனை தேடி தேவ மனுஷன், ஒரு கழுது காணா போச்சு, அப்போ எல்லாம் தேடி பார்த்து 3-4 கழுது கிடக்கலை. அடுத்தாப்புல என்ன செய்யணும் தெரியல. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், சவுலை பார்த்து, நம்ம திரும்பி போன அப்பா நம்ம கவலைப்படுவார். இல்லை, இங்கே இந்த இடத்துல ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் இடத்துல என்ன செய்யணும், தேவை ஆலோசனை கொடுப்பார். அவரிடத்துல போவோம், நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். அங்கே போனால் கழுதை கிடச்சி போச்சுப்பா, ஆனால் ஒன்று நீ கவலைப்படாத, இங்கே தங்கிடு, உனக்கு ஒரு விசேஷ காரியம் இருக்குன்னு சொல்லி தங்கிடு அபிஷேகத்தை ஊற்றினார். அப்போ கழுதை கிடைக்குமா இல்லையான்னு ஆலோசனை, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பொண்ணு இதெல்லாமா ஆலோசனை கட்டாயம் கொடுப்பார். ஆலோசனை கேளாதபடி போயிருந்தா என்ன இருக்கும். அதான் இந்த படத்தில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த படம் ஒரு பெரியவர் இருக்கிறார். பெரியவர்னு அர்த்தம். அவர் சீயர்னா ஒன் ஹூ சீஸ் த ஃப்யூச்சர். ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் தீர்க்க தரிசனம், அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன். ஞான திருஷ்டி அடைந்து இந்த முக்காலத்தையும் அறிந்திருக்கிறது விசேஷ கிருபை. வெளிப்பாடுன்றது வேறு, இந்த தலைவலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, இது பிரச்சனை இருக்குது, அது வேறு. ஆனால் காலங்கள் நீ நடக்கக்கூடிய இந்த விசேஷத்து கிருபைங்க, அது நிறைய பேருக்கு அந்த கிருபை கிடைப்பது கிடையாது. கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள், சமத்தை தாழ்த்தி கர்த்தாவே என்னை ஒப்பு கொடுக்க நீங்கள் பயன்படும் சொல்லும்போது விசேஷத்தை கிருபைகளை கொடுப்பார். அப்போ நீங்கள் ஆலோசனை, நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். அந்த ஆலோசனைப்படியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அவர் இந்த ஞான திருஷ்டிக்காரர், அவரிடத்தில் போய் நம்ம போக வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார். நிறைய பேர் அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா இல்லை குறி கேட்க போகிறீங்களா, ஒருவேளை குறி சொல்ல தான் இருக்கும், தேடி வர்றவங்க அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும். கர்த்தர் வழிபடி நம்மளாக சொல்கிறதில்ல, கர்த்தர் என்ன காண்பிக்கிறாரோ. இன்றைக்கி ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பிச்சார்.
ஒரு சகோதரிக்கு வரக்கூடிய போராட்டத்திலேருந்து அது அலை மாதிரி வருது. ஆனால் சூறாவளி காற்றா வருது. ஆனால் பார்த்தா அது கடந்து போகுது. அவங்க நல்லா சந்தோஷமாக போகிறாங்க. அப்புறம் ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்போ சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தேவனிடத்தில் சேரும்போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறது. ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும். தாவீது தன் வாழ்க்கையில் காரிய சித்தி உள்ளதுக்கு காரணம் என்னென்னா, யோசபாத்தை கூட அந்த யுத்தம் வந்தபோது ரொம்ப கலங்கி போயிட்டார். எண்ணிக்கையான மக்கள் வந்திருக்கேன், என்ன செய்வன் திகைத்து இருக்கும்போது யஹாசியல் எல்லாம் கூட ஒரு தீர்க்க தரிசி நம்ம பாருங்க, அவங்களும் கர்த்தர் ஆவியார் எங்கேயே சொன்னார், நீ பயப்படாதப்பா, யுத்தம் உங்களுடைய கர்த்தருடையது. என்ன ஆலோசனை சொன்னார்னா, கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், ஒரு கிருபை என்றவங்க. இது ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யாத்திராம் புஸ்தகத்தில், நாளாகமம் புஸ்தகத்தில் நிறைய இடங்களில் கர்த்தர் நல்லவர் கிருபை என்று பொழுது, லார்ட் இஸ் குட், இஸ் மர்சி என்ஜோஸ் ஃபார் எவர் என்று சொல்லி பாடக்கூடிய பாடகரை கொண்டு போய் முன்னால் அதை நிறுத்தி அந்த ஆலோசனைப்படி செய்து பார்த்தா இவங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத போச்சு. யோசபாத்துக்கு அவர் செய்த என்ன சொன்ன பாடகரை கொண்டு போய் நிறுத்திட்டார். பாடி துதிக்க ஆரம்பித்து அம்மன் புத்திரரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தாரை வெட்டிட்டு, அதுக்கு பிறகு இவர்கள் கை கலந்து ஒருத்தர் கூட மீதம் இல்லாதபடிக்கு எல்லாமே அழிந்து போயிட்டார்கள். யோசபாத் பாடி துதித்த போது கர்த்தர் என்ன செய்தால் யுத்தத்தை அவர் எடுத்துக்கிட்டார். உங்களுடைய இதெல்லாம் கர்த்தர் யுத்தம் என்னைக்கு நீங்கள் அதை சொல்கிறீங்களோ. ஒரு பரீட்சை எழுத போகிறேன், இன்றைக்கி கூட நிறைய பரீட்சை எழுதிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 10th சிபிஎஸ்சி +1 +2 நீட் எக்ஸாம். இப்போ அந்த பரீட்சைக்கு போகும்போது கர்த்தர் என்னால் எழுத முடியாது, நீங்கள் தான் அந்த எழுதணும், ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிள்ளை ஒரு பையன் வந்து எக்ஸாமில் கரத்தை ஒப்பு கொடுத்து போனால் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். இல்லை ஏன் ஞானத்தை முயற்சினாலும் சொன்னால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை படிப்பாங்க. ஏன்னா திங்கள் எக்ஸாம் இருக்குது, படிக்க முடியல, என்ன படித்தாதான் அன்றைக்கி டியூஷன் போனால் தான், சர்ச்சு கூட போகாமல் என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க. வந்து தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய யுத்தம் உங்களுடைய அவருடைய சொல்லி ஒப்பு கொடுத்தீங்க, ஞாயிற்று நாளைக்கு நீங்கள் பாட்டுக்கு கர்த்தரை தேடுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து திங்கக்கிழமை நல்லா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க. எனக்கு தெரிந்து ஒரு தம்பி, மறக்க முடியாத ஒரு சாட்சி, அவன் சிஎம்சியில் படிச்சுட்டு இருந்தான், ஃபைனல் இயர். நான் ஒரு நாள் மாணவ ஊழியத்தை முடிச்சுட்டு அவன் ரூம் போயிருந்தேன். போயிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் சர்வீஸ் முடிச்சுட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிறைய கல்லூரிகளை போய் பார்க்க போயிருந்தோம். அவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவனை நான் கூட்டிகிட்டு என்ன செய்கிறேன்னா, திருப்பத்தூர் சேக்ரட் ஹார்ட்டு, வாணியம்பாடி இஸ்லாமிய காலேஜு, புத்தரங்க ஆர்ட்ஸ் காலேஜு, அவன் வடகிழக்கு மாவட்டம். அப்போ நான் அங்கே இருந்தேன். அந்த கல்லூரிலாம் போய் ஒவ்வொரு மாணவர்களும் கூட்டத்தை பார்த்து பைபிள் ஸ்டடி உண்டாக்கி குரூப்பை ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு வந்து திரும்பி வரும்போது நைட்டு 9 மணி ஆச்சு. ஹாஸ்டலில் தங்கி நானும் ஹாஸ்டலில் போய் தங்க வேண்டியதாக போச்சு. பார்த்தா நிசப்தமாக இருக்குது, பின் ட்ராப் சைலன்ஸ். எல்லோரும் புதுசாக அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னென்னா அடுத்த நாள் யூனிவர்சிட்டி எக்ஸாம். அவங்க என்ன சொன்னாங்க, இவனை பார்த்து சொன்னாங்க, வாய் தரன்னு சொல்ல கண்ணு நடே, நீ சுற்றிட்டு வரல, நாளைக்கு எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லாமல் உன்னுடைய கண்கள்மாக பார்வை சொல்லுகிறது. அவன் சட்டையே பண்ணல. அவன் அன்றைக்கி என்ன செய்தான், நான் அவனை சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். சீக்கிரம் படுத்து வாங்கினேன். காலம் பார்த்து 2:30 மணிக்கு வந்துச்சு பைபிள் வாசி படித்து அந்த பரீட்சை எழுத நான் பாருங்கள், எல்லோரும் எழுதுனாங்க. ஆனால் அந்த வருஷத்தில் அந்த சிஎம்சியில் அவன் படித்தது. ஆனால் அந்த சர்ஜரி எக்ஸாம் அதில் அவன் தான் தங்க மெடல் வாங்கியிருந்தான். சொன்னாங்க விழுந்து படித்தான். ஆனால் அவன் கர்த்தரை தேடினா, கர்த்தரை மையப்படுத்தினா, அவனுக்கு தங்க மெடலை கர்த்தர் கொடுத்தார். அப்போ கர்த்தரை தேடுகிற உடவு இருக்கணும். எந்த நேரத்தில் அப்படி சூழ்நிலை அன்பு கூறணும், கற்பனை கை கொள்ளும் பொழுது. அடுத்ததாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிடுறோம். யூதா 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி மேன்மை விட்டு தன் வாசஸ்தலத்தை விட்ட தூதர்களையும் என்று தள்ளிவிடா அவரையும் நியாயம் தீர்ப்பு வச்சார்னு சொல்லப்பட்டு, ஆதி மேன்மை காத்துக்கொள்ளாது வாசஸ்தலத்தை விட்டவர்கள். ஆதி மேன்மை என்னது? இந்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த ஈவுகள், இதை விட்டுட்டு தங்களுடைய வாசஸ்தலம், அவங்களுக்கு இருக்கிற இடம் பரலோகம், அந்த பரதேசியாக அவங்களுக்கு இருக்கிற இடம் வச்சுக்கணுங்க. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, விட்டுட்டு வந்தாங்க பார்த்துக்கணுங்க. அப்புறம் அவங்க தள்ளி விடப்பட்டு நித்திய ஆக்கினிக்காக ஒப்புக்கொட்டிருக்கு. அப்போது ஆதிமணி காத்துக்கொள்ளாத தூதர்களையே தள்ளப்பட்டாருங்கன்னா அப்போ என்னென்னு செய்யணும்? ஆதி மேன்மை வாசஸ்தலம். உங்களுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்குது? குடியிருப்பு எங்கே இருக்குது? பிலிப்பியர் 3:20 சொல்லுது, குடியிருப்போ அங்கேருந்து ரட்சகர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்கோம். நிறைய பேர் வந்து தங்களுடைய நேரத்தை அதிகமாக உலக காரியங்களில், டீ கடையில், அது ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் எங்கேயோ இருப்பாங்க.
ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த ஆலயத்தில் வந்து நிறைய ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற மக்களை பார்த்துருக்கேன். அவனுடைய வாழ்க்கையில் உயர வச்சிருக்கிறார். இந்த வயல் பண்ணி தம்பி போகும்போது நான் சொன்னால், விழுகிற வாழ்க்கை வீண் பார்த்து பேசி ஏதோ ஒரு சண்டை சாத்தியம் உண்டாயிரும். ஆகவே அந்த இடத்தெல்லாம் போகக்கூடாது. வாசத்தை மேன்மையை, ஆதி மேன்மை, ஆதி அன்பு, அபிஷேகம், அந்த வரங்கள் அதை விட்டு விலகவே கூடாது. கர்த்தர் அப்படின்னு காத்துக்கூடாது. அப்படின்னு செய்கிறாருன்னா, அந்த விழுந்து தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து, அது சொல்ல நேரம் இல்லை, எடுப்பிக்கிறது. அதாவது எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அந்த ஆலயத்தை வந்து பழுது பார்க்க முடியாது, எடுப்பித்து நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி எடுப்பதுன்னா டேக்கப் அன் அசைன்மெண்ட். ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராஜெக்டு, அதை எடுப்பித்து. இப்போ என்னென்னா, நெகேமியா எழுந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு சிபாரிசு கடிதத்தை வாங்கி சொன்னால் துக்கித்து மனதில் பரலோக தேவனை மன்றாடி சிபாரிசு கடிதத்தை பெற்று கொண்டு அந்த நல்ல வேலையை தன் கைகளை திடப்படுத்தி கொண்டார்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நல்ல வேலையை திடப்படுத்தி கொண்டார். முதல்ல டேக்கப் அன் அசைன்மெண்ட். சரி, இதில் முடியாதுன்னு விட்டுறக்கூடாது. அந்த அந்த என்ன செய்ய எடுப்பிக்கிறார். எதை எடுப்பிக்கிறாரு? தெரிந்து போன ஆலயத்தை, விழுந்து போன ஆலயத்தை எடுப்பித்து, டேக்கப் அன் அசைன்மெண்ட். அதை இனி அசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வாழ்க்கையை கட்ட போகிறேன், ஊழியத்தை கட்ட போகிறேன், முன்புறது போல் உன்னை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இரவும் பகலுமாக அதற்காக நெகேமியா, எஸ்ரா அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக பழுதுபடி செய்வார். கோரேசின் ஆவியை கதை எழும்பினதுனால அந்த ஆலயத்தை கட்டும்படியாக அந்த கால கிருபை கிடைத்தது. தாவீதின் கூடாரம், தாவீதின் கூடாரம் என்பது அவருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறார். அதுக்கு அடுத்த காரியங்கள் இருக்கும்பொழுது உங்களை எடுப்பிப்பார். அப்புறம் திறப்புகளை என்ன செய்வார்? அடைப்பாக்கி அது பழுதானதை சீர்படுத்தி பூர்ண நாட்கள் இருந்தது போல் உங்களை ஸ்தாபிக்கிற தேவன். எதை இழந்து போனீங்களோ கர்த்தர் திரும்ப தருவார். அவருடைய பக்கமாக நாம் திரும்புவோம். சர்வலது நாம் திரும்பவும் சொன்னால் அவர் நம்மை மாற்றுவார். என்னென்ன இடத்துல விழுந்து போனாயோ விழுந்த நிலையிருந்து அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் மறுபடியும் உங்களை கட்டுவிப்பார், உயர்த்துவார், சிறப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 20 வசனங்களை கொஞ்ச காலம் பாட அனுபவித்து நம்மை முதல்ல சீர்படுத்துகிறாரு, அப்புறம் பலப்படுத்துகிறாரு, அப்புறம் ஸ்திரப்படுத்துகிறார். கண்களை மூடி நாம் எப்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த நிலையில் விழுந்து போனாய் அதை கர்த்தரை சொல்லணும். இதனால் தான் விழுந்துட்டேன், இதுதான் என் பிரச்சனை, எவ்வளோ தீர்மானம் எடுக்கிறேன், ஆனால் விழுந்து போகிறேன், இந்த பலவீனத்தில் தான் இருக்குது கர்த்தர். அப்படின்னா 7 தடவை விழுந்தாலும் எழுந்துருவான். ஆனால் இனி என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. கர்த்தரையை நோக்கி செல்வதற்கு வலுவாதபடி நீங்கள் காக்கிறவர், மகிழ்ச்சியுடைய சன்னிதானம் அவரே நிறுத்த வல்லவராக இருக்கிற அவரையே நோக்கி பார்த்து ஒவ்வொரு அடியாக உயர்ந்து மலை நோக்கி பருவத்தை நோக்கி ஏறுவதற்கு நமக்கு அருள் செய்யும்படியாக நாம் ஏற்படுத்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை பல எல்லைகளிலிருந்து தாகத்தோடு என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு, ஊழியம் கட்டப்படுவதற்கு, ஊழியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்கிற வாழ்க்கையில் கட்டப்படுவதற்கு நான் விழுந்து போனேன், இடிந்து போனேன், குறைந்து போனேன், சிறுமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுகிற நாட்களை மாற்றி விழுந்து போன தாவீதின் கூடாரம். நீங்கள் சொல்லியிருக்க வாக்கு என்னென்னா, பூனாடி இருந்தது போல் ஸ்தாபி, இதை செய்கிற கர்த்தர் நீ சொல்லியிருக்க வாக்கு தத்துவத்தை தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த நாளிலே நாங்கள் ஆராய்வதற்கென்று சொல்லி ஊழியக்காரர் மூலமாக அதை கொடுத்துருக்கிறேன். அந்த வாக்கை நிறைவேற்றும் வல்லவராக இருக்கிறபடினாலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ ஸ்திரப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.